இயக்கத்தோட குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்காரங்க எல்லாரும் ஒன்று சேரணும். ஏன்னா ஜாதியால கட்சியால இருக்கிற ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம மும்பையில் தமிழ்காரங்க. யாருமே ஒற்றுமையா இல்லை. இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. நம்ம இந்த தமிழர்களோட பேர் இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ணா மாவீரன் கிருஷ்ணா காமாட்சி அவங்க வந்து இதுக்கு தலைமை ஏற்றி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இதுக்கு வந்து ஆதரவு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கு முழுக்க இது தமிழர் நலம், அது மட்டும்தான். இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். எத்தனையோ கட்சிக்காரன் வந்து கோயில் வந்து ஓட்டு கேட்கலாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஓட்டு கேட்க மாட்டேன். அதாவது தமிழர் ஒரு பலம், இந்த பலம் என்ன என்னன்னு யாரும் காட்டணும். மகாராஷ்டிரா வந்து நம்ம வாழ வந்திருக்கிறோம். வாழ வந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்ற நினைப்புல நம்ம நல்ல ஒரு லைஃப் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்குன்றத நம்ம குறிக்கோளாக நம்ம மகாராஷ்டிரா வந்தோம். மகாராஷ்டிரா வந்த இடத்துல நம்மளோட இடம் வாங்கணும், நல்லபடியாக இருக்கணும். இன்னைக்கு படிப்படியாக நம்மளுக்கும் ஓட்டு உரிமைகள்லாம் கொடுத்துக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓட்டு உரிமை கொடுத்தாங்க தான் தவிர அந்த உரிமைகளை நம்மளுக்கு கொடுக்கல. ஓட்ட வாங்குறாங்க, நம்மகிட்ட எல்லாத்தையும் செய்யறாங்க, போயிடுறாங்க. நம்ம தமிழகத்தின் பேர் இயக்கத்தோட கொள்கை என்னன்னா 1 லட்சம் தமிழர்களை வந்து அஜாத் மைதானத்தை கூட்டி தமிழரோட பவர் என்னன்னு காட்டணும். அதுதான் நம்ம கிருஷ்ணா காமாட்சி அவர்கள் 1 வருஷமாக நமது இயக்கத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார். படிப்படியாக எல்லா கிளையிலும் அஜித் வந்தார், ரயிலோ எல்லாம் செம்பூர் ராசி ஒவ்வொரு கிளையும் நம்ம வந்து நம்ம கிளையை திறந்து கொண்டுறோம். நம்ம சீதாகாமிலையும் அடுத்த வாரம் நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சீங்கன்னா நம்ம கிளை ஒன்று இங்கே திறந்துடும். நம்ம தமிழோட பவரை காட்டுறதுக்கு சரியான ஒரு நேரம். நம்ம வந்து எந்த கட்சியிலும் சேரணும்னா எதுலையும் போகிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்பே எத்தனை கட்சியில் விளையாண்டுருக்கலாம், இதெல்லாம் போயிடலாம். ஆனால் வந்து எத்தனை கட்சியில் இருந்தது முக்கியம் கிடையாது. தமிழர் நலத்தில் இருக்கணும்னா தமிழர் நலத்தின் பேர் இயக்கம். இலங்கைக்கு ஒரு பிரபாகரன்னா இந்த மகாராஷ்டிரா நமக்கு ஒரு கிருஷ்ண காமாட்சி. தமிழகத்தின் கிருஷ்ண மு கலைஞர் அவர் வந்து நம்ம இயக்கத்தை மாற்றிடுறாரு. அடுத்த வாரம் நமக்கு ஒரு மீட்டிங் வச்சு நமது பொதுமக்கள் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள பிரச்சனைகள் மித்த சௌகரியங்கள் இல்லாத சௌகரியங்கள் தான் அனைத்தும் நீங்கள் நம்ம குறைகளை சொல்லலாம். சொல்லி நம்மகிட்ட சொன்னோம்னா நியூஸ் பேப்பர் இருக்கு, நம்மளுக்கு சேனல் இருக்கு. நம்மளுக்கு பிரச்சனை என்ன, யாரும் அதிகமாக துன்பம் இதெல்லாம் வந்து பிரச்சனை வருது. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லெட்டர் பேர் பண்ணிச்சு இவங்களால பிரச்சனை இந்த மாதிரி தமிழக மக்களுக்கு ஒரு நீட்டில் அடையாளம் போடலாம். யாரும் அந்த பிரச்சனை நம்ம ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கள் சொல்லலாம். அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் வருது. நன்றாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இந்த மாநாடு தமிழருக்கான மாநாடு, தமிழ் சங்கத்துக்கான மாநாடுகிறார். தமிழ் சங்கத்தை பரப்பு ரொம்ப எத்தனை சங்கத்தில் இருக்கிறது. அதை செம்மைப்படுத்துவதற்கு எந்த ஒரு தலைவரும் இதுவரை முன் வரவில்லை. சின்ன சின்ன கிளைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் தமிழோட பேரியக்கம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி எழுப்பி அந்த இயக்கத்தினுடைய தலைவராக 1 ஆண்டு காலமாக ஒரு மனிதரை தேடிக் கொண்டிருந்த பொழுதுதான் எந்த அரசியல் சார்பும் பூசப்படாமல் பொதுக்கூட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது அருமை நண்பர் அண்ணன் அவர்கள் கிருஷ்ணா காமாட்சி அவர்களை இந்த தமிழ்நாடு பேரியக்கத்தினுடைய தலைவராக நியமித்து இந்த 3 மாத காலமாக நாங்கள் பல ஏரியாக்களிலே சுற்றுப்பயணம் செய்து எங்கெங்கு தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதியில் சென்று தமிழருடைய குறைகளை கேட்டறிந்து இந்த பிரச்சனை என்னென்ன இருக்கிறது, தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டையிலே பேர் சேர்க்கப்படுவது சரியான நம்ம தமிழர்களுக்கு இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பெண் கார்டு இல்லை, ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கப்படவில்லை, பென்ஷன் திட்டம் ஏகப்பட்ட கணவனை இருந்த மனைவிகளுக்கு பென்ஷன் திட்டம், சிட்டிசன் ஃபார்ம், அது இது நிறைய ஏகப்பட்ட திட்டங்களை மராத்திய மாநில கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்கல. தமிழக பேரியக்கத்துடைய தலைவர் கிருஷ்ணா காமாட்சி அவர்கள் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதா, என்னென்ன இன்னல்கள் இருக்கிறதா, அதையெல்லாம் தட்டி உறங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தமிழ் சொந்தங்களை ஒரே குரலின் கீழ் வருமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் வருகின்ற காலகட்டத்தில் ஈழத்திலே இப்ப நடந்து முடிந்த ஒரு இனப்படுகொலை போல இந்த மராத்தி மாநிலம் என்றையாவது ஒரு நாள் இன போராட்டம் என்று ஒன்று உருவாகிவிட்டால் நமது இனத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடித்தளத்தை ஒரு முதல் முறையாக இந்த மராத்தி மாநிலம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். சற்று உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அரசியலுக்காக நாங்கள் ஒரு பொழுதும் பொருள் கொடுக்கவில்லை. அதிகார பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக இந்த மாநில நேரத்தில் நாங்கள் சந்திக்கவில்லை. தமிழர்களுக்காக
இந்த தமிழ் மக்களுக்காக தாய் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற தமிழர்களுக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய இந்த மண்ணில் பிறந்ததுக்கு, இந்த மண்ணில் வளர்ந்ததுக்கு, தமிழனா இருந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும் என்பதற்காகத்தான் மாவீரர் கிருஷ்ணா காமாட்சி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நமது தமிழ் சொந்தங்கள் எல்லாம் எங்கெங்கு சிதறி கிடக்கிறதோ அதையெல்லாம் ஒரே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவதற்காக பல கஷ்டங்களை தாண்டி, இன்னல்களை தாண்டி இந்த மாலை நேரத்தில் இவர்களெல்லாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நமது அண்ணன் முதலமைச்சர் நமது அண்ணன் அவர்கள் ரவி கலாசிரி அவர்களை தேடி வந்த பொழுது அண்ணன் சொன்னார், இன்னும் கூட்டத்துக்கு ஏற்பாடு ஆகவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் ஏற்பாடு ஆகிவிடும் என்று சொன்னதற்கு நாங்கள் அங்கே சற்று அவருடைய ஆவேசத்திலே அவர்களுக்கு அமர்ந்து கொஞ்சம் பேசி கொடுத்தது கூட தான் சொன்னார். என்னுடைய அதாவது கல்யாணம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் தன்னுடைய வாயில் சொன்ன என்னுடைய விழாக்களை எல்லாம் விட்டுவிட்டு தமிழர்களுக்காக நான் என்னால் முடிஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிறேன் சொல்லி வந்திருக்காரு. அதுபோல எல்லாரும் வேலை ஈடுபாடுலேயே இருக்கக்கூடாது. தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு நாள் 1 மணி நேரம் ஒதுக்கினா போதும். ஏதாவது எந்த தமிழுக்காக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே குரல் கொடுப்பதற்கு ஒரு 4 தமிழ் இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். ஒரு கை வச்சுட்டு தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வராது. அதனால இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்துக்கு, இந்த தேசிய இனத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்களா, அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ் இனத்துக்குள்ள வந்து தமிழுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரே ஒரு கொடையின் கீழ வந்து செயல்பட்டோம்னா எல்லா செல்வாக்கையும், எல்லா இந்த மராத்திய மண்ணில் கிடைக்கின்ற சலுகைகள் எல்லாம் தமிழர்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நமது மாவீரன் கிருஷ்ணா காமாட்சி அவர்கள் தயாராக இருக்கிறார். ஒருபொழுதும் அவர் அரசியல் சாராமல் எந்த ஒரு பின்னணியிலும் இல்லாமல் தமிழுக்காக முழுக்க உழைப்பதற்கு தயார் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு அவர் ஒரு கேபினெட் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழர்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு வீடியோ வைத்திருக்கிறார். இந்த தமிழர்கள்லாம் எங்கே கூட்டப்படும் அதையெல்லாம் நம்ம கேபின் மூலியமாகவும் நியூஸ் மூலியமாகவும் மக்களுக்கு எடுத்து சொல்றோம். இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அப்படிதான் சம்மந்தப்பட்ட அதிகாரிலாம் பார்ப்பான், நியூஸ் சேனலில் பார்ப்பான். ஏன் இந்த மக்கள் கத்திட்டு இருக்காங்க, என்ன காரணம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன கிடைக்கல, இதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்பான். அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரே இடத்துல அஜாத் மைதானத்தில் சிவாஜி பார்க்கிறார் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி 25 லட்சம் தமிழர்கள் இந்த மராத்தியமல்ல வாழ்ந்தா வரலாற்று. ஆனா ஒரு முறையாவது நாம கதாபாய் கூட்டாராமா 2-3 லட்சம் மக்களுக்கு ஒரு டைம் கூட்டிருக்காரு. அவருடைய வேலைப்பாடு இப்ப நாம முழுக்க இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு, இந்தியாவுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு, இந்தியாவுடைய கிடைக்கிற சலுகைக்காக தமிழ் மக்களுக்கு போராடுகிறதுக்கு ஒரே தலைவர் கிருஷ்ணா காமாட்சி அவர்கள் நமக்கு இன்னைக்கு முன் வந்திருக்கார். அதனால கூடி சீக்கிரத்துல இந்த தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் நிவாரணம் செய்வதற்கு நம்ம ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா பாடுபடுவோம். அரசியல் செல்வாக்கை பெறுவதற்கு தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறாங்க அந்த பகுதியில தமிழர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அவர்களையும் செய்ய வைப்போம். தமிழர்களை பேரை கொடுப்பது அரசியல் வராது. எந்த பகுதியில் எங்களுடைய தமிழ் தொற்றுபடி உறவுகள் அரசியல் சந்திக்க தயாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த தமிழர்கள் பேரிக்கம் உறுதியாக நின்று அவர்களுக்கு என்னென்ன தேவை ஏற்படுகிறதோ, என்னென்ன உதவிகள் செய்ய நாங்கள் முன்பு தயாராக இருக்கிறோம். அதனால மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபடா மாபெரும் வெற்றியை நாம கொண்டு பார்க்கலாம், அதை தட்டி பறிக்கலாங்கிறத நான் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்ல கடைபிடிக்கிறேன். ஏன்னாக்க இது சின்ன கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம பேச தேவையில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வருகின்ற ஒரு மறுநாயிரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா, அதை நம்ம நல்லா கடந்த ஆலோசனை பண்ணி என்ன மாதிரி செய்யலாம், எது மாதிரி செய்யலாம், இந்த அரசியல் கட்சிக்கு வந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும், தமிழுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணும், ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இதனுடைய உரிமையெல்லாம் மறுக்கப்படுகிறது. பல ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. ரைட்டோட பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் வாங்கி சாப்பிடுறாங்க என்னுடைய தமிழ் சொந்தங்க. அவருடைய வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் வாங்கி சாப்பிட முடியுமா? எவ்வளவு பின்தாங்க இருக்காது பாருங்க. அது எந்த அரசியல் கட்சியாவது குரல் கொடுக்கலாம்னா இல்லை. அங்கே இந்த ரைட்டோட பகுதியில் 3 மாதத்துக்கு முன்னாடி தீக்காயம் ஏற்பட்டு ஒரு 60 குடிச்சுக்கு நாசமாய்ப்பட்டு அங்கே முதல் முறையாக தமிழக பேரிக்கம் கிருஷ்ணா காமாட்சி தலைமை கீழே போய் உணவுக்காக 2 மணி உணவு நைட்டில் சமைச்சு எல்லாம் கொடுத்து எல்லாம் பாதுகாப்போம். எதுக்காக? உணவு வேணும்ல. அரசியல் கட்சிக்காக 1 ரூபாய் செஞ்சோன்னா அதை பல பேப்பரில் போடலாம் விளம்பரத்துக்காக. 50 ரூபாய் செலவு செஞ்சு நம்ம 3 ரூபாய் விளம்பரம் தரலாம். நம்ம விளம்பரவாதி இல்லை, அரசியல்வாதி இல்லை. தமிழ் சொந்தத்துக்கு, தமிழ் மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி ரைட்டோட பகுதியில் வந்து மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பெண்மணிக்கு 4 குழந்தைங்க. அந்த பெண்மணி 2 கட்டி ஃபெயில் ஆயிடுச்சு. ஜேஜே மருத்துவமனையிலிருந்து அந்த அவங்க சிகிச்சை அந்த அம்மையார் நம்ம கூட்டத்தை பார்த்துட்டு கிருஷ்ணா காமாட்சி அணுகின பிறகு ஜெயநாத் டிகிட்டு பேசி அவங்க அம்மாவுக்கு 2 வருஷத்துக்கான மெடிக்கல் சார்ஜே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து நம்ம சின்ன வேலை செய்யலாம்னா வீட்டுக்கு பாதுகாப்பு விட்டு கொடுக்கணும். போனால் வராது, நான் உங்களுடைய உயிரை பாதுகாக்கணுமா இல்லையா? அது மாதிரி தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறாங்க ஒரே ஒரு குழந்தையில் வந்து செயல்பட்டோம்னா தான் அது எழுத முடியும். இல்லைனாக்க தமிழ்நாட்டில் அத்தனை கட்சி இருந்துச்சு, எவனா குரல் கொடுத்தானா? இடத்துல ஒரே நாளில் 1 லட்சம் தமிழ் போட்டாங்கல்ல, யாரை குரல் கொடுத்தானா?
தமிழ்நாட்டை தமிழன் இதுவரை ஆளவில்லை. அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தாய் தமிழகத்தை பிற மொழியை சேர்ந்தவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒற்றுமை இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாறு ஓடிச்சு விடாது. ஏன்னா தாய் தமிழகத்திலே அரை நூற்றாண்டு கடந்து கூட தாய் தமிழகத்தில் தமிழனை ஆளவில்லை என்பதுதான் மாபெரும் கொடுமை. மலையாளி பாருங்கள், ஒரு மலையாளி தான் ஆளுவான். ஒரு மும்பை எடுத்துக்கோங்க, மராட்டிக்காரன் மட்டும்தான் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவான். தெலுங்கு பாருங்க, தெலுங்கு மட்டும்தான் முதலமைச்சர் ஆடுவான். ஆனா தாய் தமிழகத்தில் மட்டும் தமிழக வரைக்கும் ஆட்சி நாம் வரல. காமராஜருக்கு பிறகு மீது எல்லாரும் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களே நம்மை ஆட்சி படைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஆண்டு இருந்தால் என்னுடைய உறவுகள் இருந்த பொழுது ஏன் பொருள் கொடுத்திருக்க மாட்டார்கள்? உறவு இருந்துக்கும்ல, ஏன்னா இந்த மாதிரி இருந்து கத்துறோம். அவர்கள் நாமளும் அத்த உறவுகள், தொப்புக்குடி உறவுகள். அதனாலதான் இந்த மாதிரி இடத்துல போடுறத நம்ம கத்திட்டு இருக்க மாதிரி. ஆனா தாய் தமிழகத்தை ஆண்டவர்கள் வேற மொழியை சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்படி என்ன உணர்வு இருக்கும்? இந்த தேசிய இனத்தை அழிப்பதற்காக சிங்கள ராணுவம் தான் கட்சி கட்டி விடுவது இல்லை. இந்தியாவிலே நமக்கு பல எதிரியாளிகள் இருக்கிறார்கள். பல அரசு கட்சிகள் சதிமையாக இருக்கிறது. இவர்களிடத்தில் இருந்து தமிழரை எப்படி பாதுகாப்பது என்பதை அடுத்த முறை இந்த சீதா கம்பெனி நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொருடைய என்னுடைய அறிவாய்ந்த அன்பு சொந்தங்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு அவர்கள் என்னென்ன கூறுகிறார்கள், அவர்களிடத்தில் என்னென்ன புதைந்து கிடக்கிறது, அந்த அந்த அன்புள்ளத்திலிருந்து என்னென்ன பொக்கிஷங்கள் எல்லாம் வெளிப்படுத்த போகிறார் என்பதை நாம் உற்று கவனித்து அடுத்த முறை நம்ம பேசுவோம். இப்பொழுது நவி மும்பையில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு போவதற்காக நாங்கள் இந்த உரையை சற்று சுருக்கமாக பேசி முடித்து விடுகிறோம். அதனால என்னுடைய அன்பு சொந்தங்களே, வருகின்ற ஞாயிறோ அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம எல்லாம் அதில் விரிவாக பேசுவோம். திராவிட இல்லைங்க, திராவிடம் ஒண்ணு அந்த திராவிடம் வச்சான். அது எல்லாம் தனித்தனி மொழி நம்ம எல்லாமே திராவிட கட்சியை ஆதரிக்கிறோம். இல்லாத ஒன்றை கொண்டிருக்கிறார்கள். நாம அனைவரும் பேசுவது என்ன மொழி? தமிழ் மொழி தானே. திராவிடம் தனி மொழி இருக்கா? இல்ல. அப்ப இவங்க நம்மள ஒரு மாய வலைக்குள்ள உபுத்திருக்காங்க. திராவிடம் என்பது தமிழர்களை உள்ளடக்கியது. ஏன் உள்ளடக்கணி? தமிழகத்துல முழுக்க முழுக்க வாங்குறோம் யாரையா? தமிழ் தானே. நீ அப்ப ஒரு 20% கூட இல்ல. நீ அப்ப திராவிடம் வந்து தமிழக ஏன் உள்ளடக்கிற? எவ்வளவு பெரிய இது முட்டாள்தனமான கேள்வி. இது வரைக்கும் தாய் தமிழகத்தில் தமிழ் பேர் ஒரு கட்சி கூடல. அங்க இப்பொழுதுதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? நாம் தமிழர் ஒரு சீமான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரே ஒரு கட்சி தான் தமிழ் பேர் இருக்குது. மீது எல்லாம் சாதி கட்சி இருக்குது. சாதி கட்சி 4-5 கட்சி இருக்குது. திருமாவளவன் ஐயா இருக்காரு, கிருஷ்ணசாமி ஐயா இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, ராமதாஸ் ஐயா இருக்காரு. இப்படி பல சாதி கட்சியா சிதறி கிடக்கிறான் தமிழை. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்த தமிழ் ஆக முடியல. சாதி கட்சியில் இருக்கிறவங்க தமிழ் தான். ஆனா இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினால வேற மொழியை இன்னைக்கு நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். இப்படியே நம்ம விட்டுட்டே இருந்தோம்னு இன்னும் அரை நூற்றாண்டு ஆனா கூட நம்மளால அந்த மீட்டு எடுக்க முடியாது. தமிழ் தேசிய இனமான நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள்லாம் அழிவு தேடி போயிட்டு இருக்குது. தமிழை கூட நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு போயிடும். இந்த செம்மையான மொழியை கூட நம்ம காப்பாற்ற முடியாது. தாயும் தமிழும் மதிக்காத யார் இருக்க முடியும்? தாய்க்கு நிகரான தமிழை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. தாய் ஒருபோதும் இதெல்லாம் விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. ஆண்ட இனம் ஒருபோதும் அடிமையாகாது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொண்டு நாங்கள் முயற்சி செல்ல தயாராக இருக்கிறோம். நன்றி. பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6 to 7 கோவில்கள். நம்ம சொன்ன சித்தாய்க்காக அப்படின்னு சொல்லும்போது இப்போ வெறும் இந்த செக்டர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மக்கள் குறைவாக தான் இருக்காங்க. தமிழர்கள் சொன்னாக்கா சித்தாய்க்காக பறந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 கோவில்கள். அப்போ இங்கே நம்ம கிளை அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் போது நம்ம இந்த எல்லா கோவில்களுக்கும் முறைப்படி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து ஒரு கோவிலில் இருந்தும் சில நபர்களை வந்து கோரிக்கை எடுத்து முக்கியமானவங்களுக்கு அதில் இப்போ மீட்டிங்லாம் வைக்கணும்னு சொன்னாக்கா அங்கே நம்ம இங்கே நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் அதுமாரி காமனாக வந்து அந்த முனிசிபல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. தீன்தயாள் முனிசிபல் கிரவுண்ட் சர்ச் இருக்குது. அப்படி நீங்கள் தமிழர்கள் சொன்னாக்கா நீங்கள் வந்து இது ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் வந்து நம்ம பேச வரும்போது அப்போ இங்கே நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அவங்க தமிழர்கள் கிறிஸ்டியன் கோவில் ஒன்று இருக்கு. அவங்களையும் அணுகலாம்.
அதுக்கப்புறம் இங்கே மஸ்ஜித் இருக்கு, இங்கே நம்ம இந்த சேலம் சைடு சங்கராபுரம் அந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த அந்த தமிழ் நண்பர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம வந்து பெரிய ஒரு கிரியாவுக்கும் இதை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே நம்ம சித்தகம் வந்து கெப்பாசிட்டி இருக்கு. தமிழர்கள் பெரிய லெவலில் இருக்காங்க. மதம் கடந்து ஜாதி கடந்து பார்க்கும்போது தமிழர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க சித்தகத்தில். இன்னைக்கு இது இல்லைன்னு சொன்னாலும் 5000 குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2000லேருந்து இருக்குங்க 2000 குடும்பம் ஓட்டிங் வந்து 5000 குடும்பம். நம்பர் 2800 பேர் 12800 பேர் 12800 நபர்கள் இருக்காங்க தமிழர்கள் இங்க. அப்ப குடும்பம் வந்து கிட்டத்தட்ட 5000 குடும்பம் இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த தமிழர்கள் இங்க இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே ஒரு கோவிலா நம்ம இன்வைட் பண்ணி அது வந்து பெரிய லெவலில் அந்த கிரவுண்ட் நம்ம ஆரம்பிச்சு நம்ம பண்ணணும்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த தமிழர் பேர் இயக்கம் மென்மேலும் வளர்ந்து நம்ம தமிழ் மக்களுக்கு மும்பையில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் நிலைமை இங்கே எப்படி சொன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிலைமை அவர் சொன்ன மாதிரி கரெக்டு தான். இது வந்து எல்லாமே நம்ம வந்து 4th கேட்டகரி தான் எல்லாமே அதிகபட்சம் நீங்க பண்ணலாம். மெஜாரிட்டி எடுத்தீங்கன்னா 4th கேட்டகரி. எதுலையுமே நம்ம முன்னெல்லாம் வர முடியாது. ஏன்னா எல்லாமே இங்கே வந்து மகாராஷ்டிரா இருக்கிறதுனால மராட்டிக்காரங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தமிழர்கள் நீங்க வந்து இந்த விஷயங்கள்ல முன்னுக்கு வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழர்களுக்கும் பாடுபடும்போது பெரிய லெவல்ல இங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த கோவில் திருவிழா 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் இன்விடேஷன் தரோம். எல்லாமே கட்டாயம் நம்ம திருவிழாவில் கலந்துக்கணும் கேட்டுக்கொண்டு தமிழர்கள் முன்னேறணும், தமிழ் இயக்கம் முன்னேறணும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை உறவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கான வேலைகளிலே இந்த நமது ஜீதாகம் பகுதியை வாழ்கின்ற நமது அண்ணன் ரவி கலாசி அவர்களும் அருமையான அவர்களும் இங்கே கூடியிருக்கின்ற சபையில் அமர்ந்திருக்கிற முதியோர்களும் அறிவாய்ந்த அன்பு சொந்தர்களும் இந்த வேலைகளில் நீங்கள் துல்லியமாக மிக வேகமாக செயல்படுங்கள். அதற்கு என்னென்ன தேவைப்படுகிறது எத்தனை வார்டு இருக்குல்ல அத்தனை வார்டுக்கும் இதுக்கு முன்னே ஒரு தடவை வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா. அப்ப சித்தகம்குள்ள தமிழர் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும் ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க. தமிழர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றுமை எல்லாம் வந்துடும். அப்பதான் இன அழிவு வந்து தடுத்து நிறுத்த முடியும். இனவாதியா மதவாதியா சண்டை போட்டு அழிப்பை எப்படி இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும். மத பிரச்சனை, கோவில் பிரச்சனை, உன் கோயில் பெருசா என் கோயில் பெருசா இந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு தமிழர்கள் இந்த இயக்கம் வந்து ஒரு கரெக்டான ஒரு தீர்வு. நல்ல விஷயம். அதனால எல்லா கோவிலையும் நம்ம போய் கன்சல்ட் பண்ணி அவங்க அந்தந்த கமிட்டியில இருந்தோம் நிறைய இயக்கம் நிறைய குரூப்ஸ் இருக்கு. எத்தனை கிளையா பிரிஞ்சு எடுக்கிறாங்க, எத்தனை துப்புடாவை எத்தனை கூறு போட்டு வச்சுக்கிறாங்க தமிழரை. அந்த இயக்கத்தை எல்லாம் பேருடுங்க. அந்த சம்பந்தப்பட்டவருடைய தலைவராக நிர்வாகிகளை பார்த்து பேசுவோம். இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறோம்ப்பா, இது வந்து முழுக்க முழுக்க இங்க வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமே பணம் பெயர்க்கின்ற ஒரு தமிழ் நலம் அப்படின்னு சித்தகம் கீழே உங்களுக்கு மற்ற இடத்துல நீங்க மதிய தொண்டர் வந்திருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான், கம்மி தான் மக்கள். வந்து அதிகபட்சம் 200 குடும்பம் இருக்கும். அதாவது தமிழா நம்ம வந்து வார்டுக்கு ஒவ்வொரு கிளையா இருக்கணும். ஒவ்வொரு கிளையா அப்ப வந்து அந்த கரெக்டா அந்த வார்டுல வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிடுவோம். அங்க ஒரு வார்டுல ஒரு கிளைய ஆரம்பிச்சிட்டோமா அவங்க ஒரு 15 பெரிய திட்டம்லாம் இருக்குது. நம்ம வந்து பெரிய கூட்டம் போடும்ல நம்ம பேசுவோம். இது வந்து பெண்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற மாதிரி, ஆண்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற மாதிரி நம்ம தமிழை வந்து வேலை இல்லாம இருக்கக்கூடாது ஒரு குறிக்கோள பெரிய ஒரு நெட்வொர்க் நம்ம வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு 4 பேருக்கு முன்னாடியே சொல்லிடணும். ஒரு பெரிய கூட்டம் கூட அதை நம்ம அறிவிப்போம். என்ன இப்போ சொல்றது வந்து என்னன்னா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஆர்வரை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆர்வரை எடுத்துக்கிட்டாலும் ஆர்வரை இருக்கிறது நம்ம தமிழர்களா எந்த மதத்துக்கு சாப்பிடலாம், முஸ்லீம் மதத்தை அப்பாற்பட்டது ஒரு தமிழ் வந்து அதே தான் நம்ம கூட. ஏன்னா இந்த பாதம் போய் ஜாதி நமக்கு ஒரு இதெல்லாம் வந்து அமைப்புல கொண்டு வரணும். எந்தெந்த கை ஒரே
அமைப்பில் இருக்கக்கூடிய காலமா அரசியல்வாதி நம்ம ஏமாந்துட்டோம். முதல் குறிக்கோள் நல்லா கவனிங்க. அதே மாதிரி போயிட்டு கூடாதா? எல்லா கட்சிகளும் சொல்றது ராம்பேரே வர்தாபா இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல எந்த கட்சிகளும் கிடையாது. வர்தாபா பீரியட்ல எங்க அப்பா கூட இருந்தாரு, நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் இருந்தாரு. அந்த டைம்ல தமிழங்கிறது ஒருத்தவரை பிழைக்கிறதுக்கு வந்தா ஒரு ஆள் சத்தம் கொடுத்தா எல்லாம் தமிழகாரன் நின்னான். தமிழகாரன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நிக்க மாட்டான். அண்ணா கேட்கலாம் தனியா நின்றான். இன்னைக்கு எல்லா கட்சியிலும் அம்மா இருக்கான். இன்னைக்கு பிஜேபி ஓட்டு போனா பிஜேபி 40 பேர் நிப்பான், நம்மால நிப்பான். காங்கிரஸ் 40 பேர் நிக்கிறான், இதே தமிழகம் தான் நிக்கிறான். கேட்க போனா வார்டு வாரியா நிக்கிறான். தமிழா தமிழனை ஒன்றும் செய்ய முடியாது, மராடியாரன் ஒன்றும் செய்ய முடியாது, கேரளாவில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல இப்ப நாங்கள் சீதாமரம் இருக்கோம்னா எங்களுக்கு ஒரு நல்லதான எவன் எந்த ஏரியா லோக்கல் கவுன்சிலர் யார் அவனை தான் பார்த்தோம். தமிழ்நாடுல பார்த்தா கர்நாடகா போய் பார்க்க முடியுமா? நீங்க உங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இன்னைக்கு லோக்கல்ல நம்ம இருக்கோம்னா லோக்கல் கவுன்சிலர் தான் பார்த்தோம். அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. ஏன்னா தமிழ்நாட்டு தமிழ் ஆனா தான் இங்க பவானி நீங்க செய்யறது ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழர் ஒன்னா செய்யணும். நீங்களும் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் பப்ளிக் செய்யறது, தலைவர் ஏன் ஒன்னா சேர மாட்டேங்கிறீங்க? தலைவர்கள் என்னைக்குமே அவங்க அரசியல் லாபம் தேடுறாங்க சார். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க அரசியல்வாதி. நம்ம அரசியல் லாபத்துக்கு ஏன் மக்களை யூஸ் பண்றீங்க? அதுதான் கேக்குறேன். அரசியல் பேசுறதுக்கு நான் ஒரே விஷயம் சொல்றேன். அரசியல் லாபம் எத்தனை யூஸ் பண்றீங்க? அரசியல் வேற, அவங்க வார்டுக்காகவோ அவங்க அந்த இதுக்காகவோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழர்கள்ன்ற போது எல்லாமே தமிழர்கள் தானே. அப்புறம் தமிழர்ல என்ன வேறுபாடு? தன்னுடைய அரசியல் பேக்ரவுண்ட் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தமிழர்கள் எப்படி சொல்றேன்? தமிழர்கள் வர்றவங்க தமிழ் தமிழ்ன்றாங்களா? எத்தனை பேர் தான் தமிழ், எத்தனை பேர் தான் தமிழ் இதெல்லாம் மீறி தமிழ்ச்சரம் கூட போறதா, அது அண்ணாமலை கூட போறதா, இல்ல உங்க கூட வரதா? அதனால நீங்க சொல்றீங்க இது பாகுபாடு இல்லாது. இப்ப தமிழ்ச்சரம் ஒரு தமிழ் சொன்னாரு, என்ன சொல்றாருனாங்க, நீங்க இவங்கெல்லாம் நம்ம தலைவர்லாம் அவரும் தமிழ் தானே, தமிழ்ச்சரம் தமிழ் தானே, அண்ணாமலை தமிழ் தானே, நீங்க தனித்தனியாக மாற்றம் நடத்துறீங்க. நம்ம எல்லாம் கூடி ஒற்றுமை செய்தோம்னாக்கா இன்னும் நல்லா இருந்தா. எங்களை நீங்க இப்ப என்ன பத்தி இப்ப இன்னைக்கு நாளைக்கு நாங்க மாநாடு அண்ணாமலை இதுக்கு போறோம். நாங்க அன்னைக்கு மாநாடு நாங்க அங்க போறோம். அங்க தலைமை என்ன கிடைக்கிறாங்க, இதே தமிழ் தான் கிடைக்குது. அவர் தன்னை மட்டும் கட்சிக்காக நாளைக்கு பயன்படுத்திக்க போறாரு. அதே மாதிரி நாளைக்கு தமிழ்ச்சர் இருக்காரு, அவருக்காக நாங்க தமிழ் வருவோம் நாங்க போறோம். அவரும் நாளைக்கு ஒரு கட்சி பாகுபாட்டோட அவர் எங்களை பயன்படுத்துகிறாரு. இப்ப நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, கட்சிக்கு வேறுபட்டு நம்ம கூட வேண்டும்ன்றதுக்கு நீங்க வரீங்க. அது எல்லாரும் நாங்க ஏத்துக்கிறோம். என்னுடைய கொள்கை என்னன்னா, இவங்களையும் ஏன் ஒன்னா சேர்த்து நம்ம ஏன் பாடுபடக்கூடாது? கட்சிக்கு வரும்போது அந்த கட்சிக்காரங்க அவங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இவங்களும் நமக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இப்ப நீங்க நாங்க எந்த கட்சியில போக மாட்டீங்க. நாம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமை ஆயிட்டா தமிழ் செல்வரும் அண்ணாமலை நம்ம குறைக்கு வந்துருவாங்க. 10 பேர் போறோம், 10 பேர் இங்க போறோம். இந்த 10 பேர் ஏன் வரக்கூடாது? அப்போ என்ன செய்யறாங்க, கட்சி நாங்க பார்ட்டி வச்சுதான் சீதா கேமரா பிரச்சனை சொல்லுங்க. நம்மகிட்ட வழக்கறிஞர் 4 பேர் இருக்காங்க, இயக்கத்துக்காக ஃப்ரீயா வேலை செய்வாங்க. அதுக்கு சொல்றாங்க பெரிய வேலையை கொடுத்துருவோம். வழக்கறிஞர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, எல்லாமே இப்ப நம்ம கட்டமைச்சு போயிட்டு இருக்கோம். ஏன்னா மராத்தி மாநில கொஞ்சம் தமிழர்களை பொய் வழக்கு போட்டு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயில எடுக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வர நாங்க பார்த்துருக்கோம். யாரும் ஒப்பு கொடுக்குறது அரசியல் வரும்போது வர மாட்டான். தமிழனா இருந்தாங்க தமிழனுக்கு உணர்வோட நம்ம போய் குரல் கொடுக்க முடியும். அரசுக்காரங்க பிரச்சனை வரும், நமக்கு யார் பிரச்சனை கொடுப்பா? தமிழுக்கு நான் தமிழை பாடுபடுறேன், நீ என்ன யாருக்காக நம்ம கேட்கலாம். எந்த அரசியல்வாதியும் நம்ம எடுத்து பேசலாம். தமிழனே தமிழை தான் நடத்துறோம். அதனால அரசியல்வாதிகள்
மீறி இப்ப தாய் தமிழகத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சொல்றது கரெக்டா வருது. ராத்தியா எந்த கட்சி எங்க போட்டி போறாங்க தமிழுக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனை வந்து ஒத்துமையா இருக்கு. ஐயா சொல்றது கரெக்டா அருமையா இருக்கு. மக்களோட எலெக்ஷன் நீங்க வந்து யாரும் தமிழை போய் போட்டு போடுறாங்க. எங்க நிப்பாங்க நமக்கு அந்த இதுதான் அதுதான் நாலு மீட்டிங் எல்லாம் இதே மீட்டிங் தான் நடந்துருக்கு. ஆமா ஸ்டார் ஸ்கூல் மீட்டிங் போட்டோம். இதே ரிப்பீட் தேஞ்சு போன கேஸ்க்குமே தமிழ்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் வந்தா கேட்கிற மக்கள் என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க பாருங்க எத்தனை நாள் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதுவும் தமிழ் மாநாடு தான். நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? நான் யாரையுமே தப்பா சொல்லல. அண்ணாமலையும் தப்பா சொல்லல, கேப்டன் சொல்லல. எல்லாம் சேர்ந்து காட்டும். நீங்க மட்டும் நான் கூட இருக்கேன் மட்டும் மக்கள் ஒரு நாள் இன்னொருத்தவங்க வரக்கூடாது விஷயம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டுதான் தமிழருடைய நல்லாப்பட்டு இது பெரிய கண்டோருக்கும் இருந்தாலும் அவர் கேப்டன் பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும், அண்ணாமலாவுக்கு இருக்கட்டும், நான் சிவசேனாக்கு இருக்கட்டும், நீங்க மனசுக்கு இருக்கட்டும், அவர் காங்கிரஸ் இருக்கட்டும், அதெல்லாம் அப்பாற்பட்டு அரசியல் வேற, இயக்கம் வேற. அவர் சுயசேனா தான் சொன்னாரு, நானும் தான் சொல்றேன். அது தனித்தனியா பிரச்சனை எப்படின்னு சொன்னா இந்த பல கிளைகள் வந்து எல்லாம் அந்த தேர்தல திறக்கும் போது கடைசியில் ஒரு அமைப்பு வரும்போது மும்பை அமைப்புன்னு வரும். அந்த மும்பை அமைப்புன்னு வரும்போது மராட்டி அமைப்புன்னு வரும். அது ஒரு நாள் ஆகாது இல்லையா? இப்போ வந்து இவரு போயிட்டு மராட்டில போய் நான் போயிட்டு கோரேகாவில் பேசுறேன் யாருமே தெரியாது. கோரேகாவில் போய் பேசணும்னா கோரேகாவில் இருக்கிற ஒரு லோக்கல் ஆளு ஆரம்பி நீங்க ஈசெக்டர் கோயில பேசுனா ஈசெக்டரோட உங்களுக்கு சப்போர்ட் வேணும். நான் வந்து அங்க ஓரத்துக்குன்னா நான் தனியா தான் நிற்கிறேன். என் கூட நீங்க வரணும்னா உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அதுக்காக தான் ஒரு இடமா இருக்கு. தமிழுக்குன்னா ஒரு ஆழப்பற வெடிச்சு இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை வரவும் இந்த பிரச்சனை ஆகும்போது சுட வந்து இந்த சாத்திரையாவது எல்லாரும் ஒன்று சேரட்டும் அப்படின்றதுதான் ஒரு எண்ணமே தவிர அண்ணனுக்கு தெரியும் ஒரு வருஷம் எல்லாரும் செய்யறத சேர்த்து செய்யுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் பெரிய இயக்கம்ன்றது வந்து ஒரு தார்மீகம், ஜாதி அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தமிழர்களுக்காக தமிழ் இனத்தினாக நம்ம வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கிட்டகம் கிளையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் பண்ண மாதிரி பண்ண வேணும். அது வந்து பொது இடமா இருக்கு. அதாவது இந்த தார்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இல்லாம பொது இடமா இருக்கணும். அந்த இடத்துல எல்லா கோவில் கிட்டகம்ல இருக்கக்கூடிய அனைத்து கோவில் நபர்களுக்குமே கமிட்டி மெம்பர்ஸுக்குமே லெட்டர் கொடுத்து அவங்க மக்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்து பொது ஸ்தலத்துல பொது இடத்துல சொன்ன அந்த தீர்ந்தாயார் அந்த பக்கம் வந்து அதை பர்மிஷன் கொடுத்து என்ன வாங்கி இல்லை ஸ்டார் ஸ்கூல் இருக்கு அது வந்து பொதுவான ஒரு இடம் அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு நீங்க எல்லாருமே இணைஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லி சீதாகம்ல ஒரு செயல் ஆகும். எனக்கு அண்ணா சொன்ன வாசல் ஆழமான கருத்து. அதாவது இந்து முஸ்லீம் வர மாட்டாங்க. அதனால பொதுவா படிச்சா இந்த 3 மாதம் சார்ந்தா வந்துவாங்க. அது மாதிரி எல்லாமே சில கருத்துமே வந்து ஒரு இதெல்லாம் மறந்து பொது இது மாதிரி இதெல்லாம் யாருக்கு என்ன கொஞ்சம் நம்ம உலகம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து சொன்னா நாங்கள் அதை வந்து கேட்டு அந்த மாதிரி செயல்படுறதுக்கு நல்லா இருக்கும். அவங்களோட உணர்வெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே நம்ம என்னைக்கா தரணும். சீதாராமன் போட்டிகள் நடத்துறோம், என்ன பிரச்சனை, அது என்ன, அந்த மக்கள் என்ன பகுதி, என்ன ஆளுங்களோட கரெக்டாக சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தமிழனை வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு நூலை பற்றி நம்ம கலந்தாலும் 10 பேர் கூடி பேசலாம். இந்த இயக்கம் எங்களுக்கான இயக்கம், தமிழருக்கான இயக்கம், நம்மளுக்கான இயக்கம் சொல்லுங்க. எல்லாரும் இதே ஸ்டேட்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்? நம்ம பிஜேபி நம்மளும் சொல்லுவாரா? எல்லா தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டுல பாடுறாங்க. அவங்க நேரத்துல அவங்க எந்திராங்க. பிஜேபி
தமிழர் கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நீங்க போயிருக்கீங்க. அதுதான் நீங்க பிஜேபி இப்ப அவருக்கு கூட தமிழ் தான் நாங்க போறோம். அதுக்காக தான் போறீங்க. அவர் கூப்பிட்டதுக்காக போறோம். தமிழ் நம்மளுடைய ஒற்றுமை தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து நாலு பேர் இதை பதினாறாம் தேதிக்கு நம்ம தான் சித்தக்கிலே எனக்கு என்ன பண்ணணும் ஏதாவது அதுக்கப்புறம் எல்லா 3 பேர் சேர்ந்து கூட வந்துதான் கேட்டாரு அன்னைக்கு பேசி திருப்பி என்ன பேசுறாங்க அவங்க திருப்பி வேற வேற மேட்டர் பேசுறாங்க. ஆமா மக்கள் நீங்க அண்ணாமலை நானே இப்ப நம்ம வராங்க அன்னைக்கு வந்து போனாங்க இன்னைக்கு வராங்க அன்னைக்கு அவர் வந்தாரு இதை மாதிரி இப்போ நமக்கு என்ன கேட்டா தமிழ் ஒரு இப்போ பேரோட தான் வருது இது அன்னைக்கு வந்து அது தமிழ் அப்புறம் இவங்க தலைவர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்து இல்லையா அது மாதிரி மத்தவங்க வரக்கூடாது இல்லையா நம்ம வர அன்னைக்கு ஒரு எண்ணம் வரும்போது உறுதிக்காம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கே வராது மீறி தமிழக பேருக்கு இருக்கு நம்ம தமிழ்ல யாரும் என்ன சேவை செய்தாலும் இல்ல அண்ணாமலை செய்தாலும் தமிழக செய்யறாங்க போது தமிழ் மக்கள் தானே உணவு நம்ம பேராயத்தோட எல்லாமே சொல்லுவாங்க இவங்களே இணைக்கணும் அண்ணாமலை கேட்ட இவங்களோட நம்ம இணைக்கணும் நம்ம தமிழ் நம்ம அவங்க தந்திரே சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாமே சேர்த்து செய்யுமே அப்புறம் மகாராஷ்டிராவில் மற்ற மந்திரிகளை ஏற்படுவோம் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு தமிழ் அவரும் ஒரே பார்த்து சேர்ந்தது அவரும் ஒரே பார்த்து அவங்களுக்கும் செய்யணும் ஐயா கோயிலாம் 2 பேர் சேர்ந்துருக்கீங்களா எல்லாம் எல்லாம் ஐயா ஆலோசனை கேட்டு கொஞ்சம் கோயில் கமிட்டி சின்ன சின்ன சங்கடனா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேர் எழுதுங்க. நீங்க ஒரு நாளைக்கு இல்ல இதெல்லாம் முன்ன பேர்ல எழுதிட்டு இருக்காரு சக்சஸ்ஃபுல்லி நம்ம ஒரு அமைக்கணும். தீர்வு ஒரு மாரியம்மன் கோயிலுனாக்க ஈஜிப்ட் மாரியம்மன் கோயில நான் தமிழகத்தில் ஒன்றா போட முடியாது. ஆமா அதே மாதிரி மற்ற இங்க இருக்கிற கோயிலுங்க இந்த சர்ச்சு பொதுவான ஒரு இடத்த பாருங்க. தலைவர்களோடு பேசுங்க. முக்கியமான தலைவர் சொன்னாதான் எல்லாமே கேட்பாங்க. தலைவரை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. யாரும் தொண்டரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்கள் வந்து எல்லாம் வருவாங்க போவாங்க. 10 பேர் வந்து டிராமா ஒரு டைம் பாஸ் ஆகும்போது இதெல்லாம் பார்த்து போயிடுவாங்க. ஆனால் தலைவர் வந்து நம்ம பேசக்கூட அவங்க என்ன சொல்றாங்க, தலைவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் அவங்க கருத்தை வந்து எடுத்துப்பாங்க. இன்னொன்று நீங்க திராவிடன்னு சொன்னீங்க, அப்புறம் தமிழன்னு சொன்னீங்க. ஆனால் உண்மையாலுமே இப்போதைக்கு ஜென்ரேஷன் நீங்க அநேகமா 70க்கு முன்னே படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து 90க்கு அப்புறம் தமிழ் அப்படின்ற அந்த 3 எழுத்துக்கு அர்த்தமே தெரியாத இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்போ நான் கூட பேசணும்னா தமிழ்ல நீங்க தமிழ் ரொம்ப அழகா பேசுறீங்க, அது யாரும் பேசுறீங்க வராது. அது மாதிரி தமிழ்ன்ற அந்த 3 எழுத்துக்கு அர்த்தமே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இடையில ஒரு 2-3 மாசத்துக்கு முன்ன தினகரன் பேப்பர்ல வந்துருச்சு. ஒரு 3 லாங்குவேஜ் மறைஞ்சு போயிருக்கு. அது வந்து பாட புஸ்தகத்துல எடுத்துட்டாங்க அந்த இதுல இருந்து. ஆனா தமிழும் எடுக்கிற நிலவை வந்துடும் அப்படின்ற ஒரு வேதனையான செய்தி அதுல இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரே நாட்டுல பக்கத்து இப்படி தாவனா தமிழ்நாடு சொல்றாங்க, தாவனா கேரளா சொல்றாங்க, தாவனா அப்படி. ஆனா தாவ முடியாத அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. இன்னைக்கு வந்து நம்ம தமிழர்கள்லாம் இன்னைக்கு வந்து திராவிடர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவங்க வந்து நம்மளோட கலாச்சாரத்தை வந்து அதுக்குன்னு டைம் எடுத்து கத்துக்கிறாங்க. இது வந்து நான் போய் பார்க்கல, ஆனா டிவியில டெய்லி அந்த சன் டிவியில வந்து அதுல அதிகம் நிறைய பேர் இது போடுறாங்க. அவங்க நம்ம கலாச்சாரத்தை கத்துக்கிறாங்க, நம்ம பாரம்பரியம் என்னன்னு கத்துக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு டைம் இல்லை. மற்ற இதெல்லாம் டைம் இருக்கா, நல்ல விஷயங்கள்லாம் டைம் இருக்காது. ஏன்னா அது வந்து டைம் எடுத்து வேஸ்ட் பண்ணணும் இருக்காது. முக்கியமா இது தமிழ், நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, தமிழ் வந்து அந்த மொழியை வந்து எடுத்துட கூடாதுன்றதுனால நீங்க வந்து நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருக்கணும், போராடணும் அதுக்காக. ஏன்னா தமிழே நீங்க நிறைய பேர் தெரியாது. தமிழோட நீங்க ஆராய்ச்சி சொன்னீங்க. நான் ஒரு சில புக்ஸ் படிச்சிருக்கேன். 1500 வந்து இலங்கை கச்சத்தீவை பத்தி ஓரளவு படிச்சிருக்கேன்.
இன்னைக்கு நம்ம ராஜாங்கெல்லாம் அங்கே போய் அது என்ன டைம் பாஸ் பண்ணுறதுக்கோசரம் போன இடம் அது. இன்னைக்கு அது கூட நம்மள்ட்ட இல்லை, நமக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க பக்கம் போயிடுச்சு. இல்லை எனக்கு இன்சல்ட் மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அவமானம் ஆச்சு. அதனால நான் விட்டுட்டேன். அதுமாதிரி தமிழ்லையும் நிறைய பேர் வந்து படிக்கணும், கற்றுக்கணும். நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது, நிறைய கொள்கைகள்லாம் இருக்குது. தமிழில் வந்து நீங்கள் படித்தவங்க அதிகமாக நீங்களாம் தமிழ் ஸ்கூல் தான் படிச்சுருக்கீங்க. தமிழ் ஸ்கூல் படிச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்க. நீங்கள் அங்கே இங்கிலீஷ் ஸ்கூல் படிச்சு தான் நீங்கள் இவ்வளோ பேசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வேலை என்ன அது பார்த்துட்டு இருக்கீங்க, டார்கெட் பண்ணுறது. ஏன்னா இங்கிலீஷ் சொன்னாலும் 1 மணி நேரம் என்ன அது ஏதாவது ஆதாயம் இருக்கணும், மற்றவங்க ஏதாவது ஆதாயம் இருக்கணும் அப்படின்லாம் பேசுவாங்க. நான் பொது விஷயம் பேச மாட்டேன். ஆனால் தமிழை வந்து தான் எல்லா விஷயமும் எடுத்து இல்லாமல் எல்லாம் பேசுவாங்க. இந்த நம்ம தமிழ் மொழி அறியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பாடுபடுங்க. ஏன்னா அது நீங்கள் ஸ்கூலில் கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக எல்லாம் ஆகிடும். அதை சொல்லி தமிழக மட்டும் ஆட வைக்கணும். முன்னே வந்திருக்கீங்க. எனக்கு தலைவர் பெரிய விஷயம். இப்போ அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சேனல்லாம் இருக்கிறதுனால இந்த இயக்கத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெற்றி நடை போட முடியும். அப்புறம் அந்த வெற்றி பாதையை கொண்டு போக உங்களால் முடியுன்ற நம்பிக்கை நம்ம எல்லா தமிழர்களுக்கும் இருக்குது. கட்டாயம் இது நடக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு அம்மாவுடைய அனுகிரகம் இந்த தமிழ் பேரியக்கம் நல்ல முறையில் வளர்ந்து தமிழர்களுக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தை இப்போ நிறைய கோவில் திருவிழா வருது. மக்கள் குரல் மக்கள் குரல் போட்டு நோட்டீஸ் என்ன பொலிட்டிக்கல் ஒரு சின்ன வட்டத்திலேயே நம்ம பெரிய வட்டம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாங்க நல்லபடியா பண்ணலாம். நம்மளா பேச முடியாத மக்கள் நிறைய இருக்கும். நாங்க உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்போ ஒரு உதவி மக்களுக்கு கிடைக்கும் இல்லையா? மக்கள் பேச முடியாத மக்களுக்கு एक तरह सबको जाम करते हैं।